இருந்தவர்களுக்கு வரப்போகிறதான மகிழ்ச்சி, குழந்தை இன்மையில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு வரப்போகிறதான சந்தோஷத்தை குறித்து ஏசாயா இங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நீங்கள் சிறைப்பட்டு போக போகிறீர்கள். அங்க போகும்போது உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாரிசை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள் அப்படி என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ந்து பாடு. எதுக்காக மகிழ்ச்சியோடு நீங்க பாட வேண்டும்? உனக்கு ஒரு சந்ததி வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதோட மாத்திரமல்ல, பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு, நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை நினைச்சு நீங்க மகிழ்ந்து பாடுங்கள். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை, ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் நீங்கள் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனென்று சொன்னால் வசனம் ரொம்ப அருமையா சொல்லு, கற்ப வேதனை படாதவளோ கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம் விடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உனக்கு எந்த விதமான செல்வமும் இல்லை, பாக்கியமும் இல்லைன்னா கூட நீயும் சந்தோஷமா பாடு, பாக்கியம் உண்டாகும். கற்ப வேதனை படவே இல்லையா? சந்தோஷமா பாடு, மகிழ்ந்து பாடு. திருமணமாகி பிள்ளை பெற்றவர்களை பார்க்கிலும் கற்ப வேதனை படாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஏன்னா அவர்களுக்கு இனிமேதான் வரப்போகிறது நன்மை. அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி நன்மையை பார்த்து விட்டார்கள். இன்னும் நன்மையை பார்க்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்களும் மகிழ்ந்து பாடுங்கள், உங்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். அவர்களுக்கு மட்டும் தான் செய்வார், இவர்களுக்கு தான் செய்வார், எனக்கு செய்ய மாட்டார் என்று இல்ல. நீங்க என்ன பண்ண வேண்டும்? மகிழ்ந்து பாட வேண்டும். சந்தோஷமா தேவ சமூகத்துல வரும்போது மகிழ்ச்சியோடு ஆனந்த சந்தத்தோடு அவர் நாமத்தை நீங்கள் பாடி கம்பீரமாக அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஏன் அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு? நான் ஆராதனையில சொன்னது போல, எல்லாரும் போகிற வழியிலே நான் பயணம் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஆனால் யாருமே போகாத ஒரு வழியை நாமே புதிய வழியை உருவாக்கி அதுல நாம் முன்னாடி நடந்து நாம் நடக்கிறத பார்த்து பின்னாடி நடந்து வருவார்களானால் அவர்கள் தான் சாதனையாளர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர்கள் தான் சாதனையாளர்கள். எல்லாரும் கண்டுபிடித்ததை கண்டுபிடிப்பவன் சாதனையாளர் கிடையாது. யாருமே கண்டுபிடிக்காத ஒன்றை கண்டுபிடிப்பவன் தான் யாரு? சாதனையாளர். இதுவரைக்கும் யாருமே இதை கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் யாருமே இந்த வழியை நடந்து போனதில்லை, நான் நடந்து போறேன். இதுவரையும் யாருமே இது மாதிரி காரியத்தை செய்ததில்லை, நான் செய்கிறேன். அதுதான் ஏசாயா 58:12 சொல்லுகிறது. வாசிங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை. நல்ல கண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாய் கிடைக்கும், உங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னு சொன்னால் குழந்தையை பெற்றெடுத்த பேரண்ட்ஸுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்கன்னா, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள், உன்னிடத்திலிருந்து பிறந்தவர்கள், உன் பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பூர்வ முதல் பாழாய் போய் கிடக்கிறது, அங்கு குடியேற முடியாது, அங்க யாரும் வாழ முடியாது. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு இடத்தை நம்ம பிள்ளைகள் செலக்ட் பண்ணி அதுல குடியிருப்பதற்கான வழிவாசலை பிள்ளைகள் உண்டாக்குவார்கள். பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அடுத்தது தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துக்கிறவன் என்று நீ பெயர் பெற. எப்படி நம்ம பெயர் பெற போறோம்? நம்ம எல்லாரும் குடி இருக்கிறதுக்கு பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். இங்க யாருமே குடியிருக்க முடியாது இல்லைங்க. இப்ப குடி இருக்கலாம், ஏன்னா அந்த லாஸ்ட்ல ஒரு சர்ச்சு கட்டி இருக்காங்க. இப்ப போனா நம்ம அங்க வீடு கட்டி குடியிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருமே வர முடியாத இடத்த வாங்கி போட்டு பல ஆண்டுகளா வரல. ஏன்னா யாருமே ஒரு வீடு கூட வரல. ஒரு வீடு கர்த்தர் நம்மளை கட்ட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, நம்மளை கட்ட வச்சிருக்கிறார். இது மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய்.
எல்லாம் பாழாய் போய் கிடக்கிறது. எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செயல்படுத்த முடியாது. ஆனால் நம்ம பிள்ளைகள் எப்படி பெயர் பெறுவாங்களாம்? பாதைகளை திருத்துகிறவன். எப்படி உங்களுக்கு என்ன பேருப்பா? பாதைகளை திருத்துகிறவன். இதுல யாரும் போக முடியாது. இது ரொம்ப கஷ்டம், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம், இந்த பாடம் ரொம்ப கஷ்டம். பாதைகளை திருத்துகிறோம். கஷ்டமா? அது என்ன கஷ்டம்? நான் ஒரு கை பார்த்துடுறேன். அல்லையா சொல்லுங்க. நீங்களும் அப்படிதான் பாசிட்டிவா இருக்கணும். இந்த கொஸ்டின் புரியல, இந்த சம் எனக்கு புரியல, இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலையா, என்னன்னு பார்த்துரும் ஒரு கை. அப்படி நம்ம பிள்ளைகளை தேவன், நம்ம பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட தைரியத்தை தேவன் தருவார். அல்லையா சொல்லுவோமா? ஆமா. நாங்க அடுத்த சந்ததி நான் உருவாக்கிட்டேன், இனி நானே செய்யாட்டாலும் என் சந்ததி கண்டிப்பா இந்த ஊழியத்தை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாதைகளை திருத்துகிறவர்கள், வழியை உண்டாக்குகிறவர்கள், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர்கள். புதன்கிழமை, போன வாரம் புதன்கிழமை போயிட்டு இந்த கிட்ஸ் கேம்புக்காக, சம்மர் கேம்புக்காக நோட்டீஸ் கொடுக்க போனாங்க. பெண்கள்லாம் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்து பேசி போனாங்க. போய் ஒரு வழியை உண்டாக்கி வந்துட்டாங்களே. இன்னைக்கு 10 பேர் அந்த தெருவில் இருந்து இன்னைக்கு வர்றதுக்கு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, முடியாது என்று நாம் முடங்கி கிடப்பதல்ல. நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சால் தேவன் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார். அல்லேலூயா. முடியாது முடியாது என்று சொன்னாலும் முடியாதுதான். முடியாது என்பது முட்டாள்தனம், முடியும் என்பது மூலதனம். பார்த்துடலாம் என்னதான் நடக்க போகுது, பார்த்துடலாம் என்னதான் போகுது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்களை கட்டுவாய். எப்பா, தலைமுறை தலைமுறையா இப்படிதான்ப்பா இருக்கு, இதை மாத்த முடியாது. இல்ல, என்னால் மாத்த முடியும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, வரமாட்டாங்க தான், உனக்கு வரமாட்டாங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணி செஞ்சா வருவாங்க. அல்லேலூயா. வருவாங்க. காலம் எடுக்கும், வருஷங்கள் தாமதிக்கும். இந்த ஸ்டேஜ் அமைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆச்சு தெரியுமா? 15 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் எடுத்தது? 15 ஆண்டுகள் ஆச்சு. இந்த மாதிரி விபிஎஸ் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஊழியத்தை செய்ய, இந்த மாதிரி ஸ்டேஜ் அமைக்கணும், இது மாதிரி ஆரம்பத்திலே கீபோர்டு மைக் எதுவுமே கிடையாது. எல்லாமே எடுத்தோன்னே வந்துருமா? எடுத்தோன்னே வந்துருமா? நான் முத இந்த ஊருக்கு வரும்போது நினைச்சேன், 2 மாசத்துல திரும்பி ரிட்டர்ன் அப்படி நினைச்சுதான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அப்படி நினைச்சுதான் முத பிரசங்கம் 4 மாசம். பாஸ்டம்மாவுக்கும் ஜெசி தான். ஜெசி 1.5 மாசம், 1.5 வருஷம், 1.5 வருஷம். பாஸ்டம்மா நான் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நான் போய் மைக் இருக்காது, ஒண்ணு இருக்காது, எதுவுமே இருக்காது, ஸ்டேஜே இல்ல. ஸ்டேஜ் இல்லாத இடத்துல ஸ்டேஜை உருவாக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் சாதனையாளர். அல்லேலூயா. அது மாதிரிதான் நம்ம எல்லாருமே இணைந்துதான் இதை செய்திருக்கிறோம். என்னால மட்டும் இல்ல, தேவன் என்ன உங்க முன்கூட்டியே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தேவன் நம்ம கூட ஒவ்வொருத்தரா இணைச்சார். நீங்க கையா இருந்தீங்க, கண்ணா இருந்தீங்க, தலையா இருந்தீங்க, காலா இருந்தீங்க, கையா இருந்தீங்க, இப்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. ஆரம்பத்தில் இந்த பேஸ் போடும்போது செங்கல் தூக்கி இருக்கீங்க, தண்ணி விட்டு இருக்கிறீங்க, சிமெண்ட்டை குழச்சி போட்டிருக்கிறீங்க. அந்த போட்டோலாம் நான் இப்ப ரிவைட் பண்ணி பார்ப்பேன். சார் போட்டுட்டு கடப்பரை தூக்கிட்டு நீங்களா எல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் இனி வர்ற சந்ததிக்கு வேணா தெரியாம போலாம். ஆனா தேவன் அதெல்லாம் கணக்குல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்குது பார்த்தீங்களா? ஆனா இது இனி யாராலுமே அழிக்க முடியாது, கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். அல்லேலூயா. ஏன்னா உருவாக்கப்பட்டது, எழுதினதே. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எது முடியாது நடக்காது என்று சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் செய்து பார்க்க, ஒரு புதிய வழியை உருவாக்க, ஒரு புதிய பாதையை திட்டமிட, ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க, ஒரு புதிய முயற்சி எடுக்க, ஒரு புதிய படிப்பை படிக்க, எல்லாவற்றிற்கும் முயற்சி எடுங்கள், நடக்கும். சொல்றேன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன், தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கடந்து கிடக்கிற யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால சொல்றேன், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர். எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, எல்லாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லணும், என்னால் முடியும், தேவன் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அததான் தாவீது சொல்றான். ஏன்னா இவ்வளவு பெரிய கோலியாத் வந்து நிக்கிறான், அவனை போய் நீங்க அடிக்க முடியாதா? எங்களுக்கு பயமா இருக்கு. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி ஒருத்தன் குழாங்கல் எடுத்து அடிச்சான். குழாங்கல்னால விழுந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் அவன் பின்னாடி இருந்து செயல்பட்டார். அல்லேலூயா.
நான் நினைக்கிறேன் இவ்வளவு கூழாங்கல்ல கோலியாத்தவள தள்ளி இருக்குமா? இல்ல, தேவன் அங்க செயல்பட்டார். நீங்க ஒரு 10% செயல்பட்டீங்கன்னா 90% தேவன் செயல்படுவார். இந்த விபிஎஸ் ஊழியத்தில் அப்படிதான். நாங்க சும்மா ஒரு 10% தான், 90% தேவன் அப்படியே செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆமா, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நடக்காது, முடியாது, வராது, போகாது இப்படிலாம் பேசாதீங்க. திறப்பை அடைத்து பேரை எழுதணும். நான் இந்த உலகத்தை விட்டு போன தேவராஜ்யத்துக்கு போறோம், என்னை பத்தி நாளைக்கு இங்க சாட்சி நின்று சொல்லும் போது சொல்லணும். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. நாம் அப்படி பெயர் பெறணும்னு வசனம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். 61:4 வாசிங்க. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். எப்படிப்பட்ட காரியம் செய்ய போறோம்? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறது, நெடுங்காலமாய் குடியிருப்பு இல்லாமல் இருக்குது, நெடுங்காலமாய் அந்த பக்கம் யாரும் போனதே இல்லை. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ புதிதாய் அதை கட்டுவாய், புதிதாய் கட்டுவாய். தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள் புதிதாய் பாழாய் போய் கிடக்கிற பட்டணங்கள் புதிதாய் கட்டுவீர்கள். இது வெறும் சிட்டியை மட்டும் சொல்லல, மனிதர்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாழாய் போய் கிடக்கிற ஜனங்களை, காலங்காலமாய் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை புதிதாயை அவர்களை ஆதாயம் பண்ணி தேவனுக்குள் கொண்டு வருவதற்கும் தேவன் நமக்கு வல்லமையை தேவன் தந்திருக்கிறார். எருசலேம் நகரம் பால் அடைந்து போய் கிடக்கிறது. மக்கள் எல்லாம் இல்லாமல், ஜனம் இல்லாம மக்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆனா இனி வரப்போகும் காலத்துல ஏராளமான பிள்ளைகளை அவர்களுக்கு தேவன் தருவேன் என்று கடவுள் அவங்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அதனாலதான் சொன்னார் 2வது வசனம் 54:2 வாசிங்க. நல்லா கவனி. உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரையை விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அதாவது கூடாரத்தினுடைய ஆணிகள், கூடாரத்தை இழுத்து கட்டுவதற்கு அடிக்கப்படுகிற ஸ்டிக்ஸ், அந்த ஆணிகள், அத ரொம்ப ஸ்ட்ராங்கா அடின்றார். ரொம்ப ஸ்ட்ராங்கா அடி. இப்ப பந்தல் போடும் போது பாக்குறோம், இவ்வளவு பெரிய நீட்ல கம்பி இருக்குதா, அந்த கம்பி என்ன பண்ணும், சம்பட்டி வச்சு நல்லா அடிச்சாதான் அந்த டென்ட் கொட்டை என்ன பண்ணும், நிக்கும். அதை தான் இங்க சொல்றாரு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணு. போன வாரம் நான் பிரசங்கம் பண்ண, ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு. எப்பவுமே உனக்கு வருகிற இன்கம் வச்சு நீ கணக்கு போடாத. உனக்கு வருகிற இன்கம் வச்சு கணக்கு போட்டனா உன் மனசு மன உளைச்சல்ல போயிடும். இன்கம் இப்ப எனக்கு தேவைக்கு அன்றன்று உள்ள தேவையை தாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அன்னன்னைக்கு தேவையான தராரு. இதுவல்ல என்னுடைய வருமானம், இதுவல்ல என்னுடைய வாழ்க்கை, இதிலும் மேலானதை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு படுற கஷ்டத்தை பார்த்து நீ வேதனைப்படாத. இது உங்கள் நேரம். ஆனா தேவன் நேரம்னு ஒன்று வரும்போது பயங்கரமா தேவன் செயல்படுவார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, ஏன்னா உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர போறாரு. உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணு. அடித்தளம் உறுதியாயிரு. அப்படி எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போவாத. யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அழாத. கடினப்படுற மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே கண்ணீர் வடிக்காத. பி ஸ்ட்ராங். எனக்கு ஒரு கல் விழுந்திருக்குன்னு அர்த்தம். என்னை யாராவது திட்டுறாங்கன்னா தேவன் அடுத்து என் மேல ஒரு கல்லை வச்சு அதுக்கு மேல சாந்து போடுறாருன்னு அர்த்தம். என்னை கட்டி எழுப்புறார். என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, உன்னை திட்டுறது இல்ல, உன்னை ஸ்ட்ராங் பண்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை யார் சொல்றாங்க, என்னை நெக்லெக்ட் பண்ணலாம், என்னை பரியாசம் பண்ணலாம், என்னை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், இது எல்லாமே என்ன தெரியுமா? பி ஸ்ட்ராங். நான் என்னை நானே உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறேன். அடித்தளத்தில் உறுதியாக இருங்கள். அதாவது கூடாரத்தை விரிவாக்கு. சோதனையை தாங்கும் சக்தி, சோதனைகளை
தாங்குகிற மனநிலை வேணும். சோதனைகளை தாங்குகிற மனநிலை வேணும். தோல்வியை தாங்கக்கூடிய மனநிலையிலே நீங்கள் வளர வேண்டும். எப்பொழுதும் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் முயன்றும் தோல்வியை நீங்கள் தழுவும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் இல்லைன்னா மன உளைச்சல் நிறைய பேர் செத்து போயிடுவான். நான் சொல்றது கரெக்ட் தானே? மன உளைச்சல் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்மளே ஸ்போர்ட்ஸுக்கு போறோம், நம்மளே விளையாடுறோம், ரொம்ப நெருங்கி போயிட்டு ஃபைனல்ல தோத்துட்டு வந்தா ஜாலியா இருக்குமா? ஃபைனல்ல நாங்க தோத்துட்டோம் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல, சொல்ல மாட்டோம். மன உளைச்சல் ஆகும். தூங்கும் போதெல்லாம் ஐயோ இந்த பால் எப்படி அடிச்சிருக்கலாமே, சே இதை எப்படி பிடிச்சிக்கலாமே, நான் ஒரு கேட்சை விட்டுட்டேன், அதனாலதான் டீமே தோத்து போச்சு. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அந்த உளைச்சல் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி இருக்கிறோமா? பக்குவப்படுத்துங்கள். எப்பவுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கணும் என்று நினைக்காதீர்கள். நம்ம எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ நம்முடைய எதிரியும் என்ன பண்ணுவான்? அவனும் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிதானே? அவனும் ஜெயம் பெறணும் தான் நினைச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னா 7 முறை தோத்துட்டா கூட திரும்பவும் எந்திரிப்பான். ஆனா பாவியோ ஒரு முறை விழுந்துட்டா கூட சோர்ந்து போயிடுவான். ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொறுப்புணர்வை வளர்த்தல். 2வது வசனம் அதான் சொல்றது. பொறுப்புணர்வு, அதை வளர்த்தி கொள்ள வேண்டும். எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? இப்ப லீவு நாட்கள் நீங்களே ஒரு டைம் டேபிள் போடணும். பிள்ளைங்களுக்கு கவனிங்க. சும்மா ஷார்ட்ஸ், போனு இதே நோண்டிட்டு, கேம் விளையாண்டுக்கிட்டு, செஸ் போர்டு விளையாடிக்கிட்டு, போனை நோண்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த 1.5 மாசம் லீவு. பொறுப்புணர்வை உணர்ந்து காலையில இருந்து மதியம் வரை என்ன பண்ண போறேன் யோசிங்க. எதையாவது கற்றுக்கொள்வதற்கு, புதிதாக நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா தேடி பாருங்க. காசு கட்டினாதான் நான் போய் சேருவேன் இல்ல, காசு கட்டாமலே நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளாம கற்றுக்கொள்ளக்கூடாதா? காசு இல்லாமலே நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். நேரத்தை வீணடிக்காதிருங்கள். எதுவுமே எனக்கு இல்லைன்னா பைபிள் திரும்ப திரும்ப படிங்க. ஒரு மணி நேரம் பைபிள் படிங்க ஒரு நாளைக்கு. மீதி நேரத்தை என்ன பண்ணுங்க? ரொம்ப தரமான இடத்துல உங்க நேரத்தை பயன்படுத்துங்கள். வளர்த்து கொள்ளுங்கள். ஏசாயா தான் சொல்றாரு, நீ அடிமையா போயிட்ட, நீ அடிமையா இருக்கனால ஐயோ நான் இங்க வந்து வேற ஒரு நாட்டுல அடிமையா கிடக்குறேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நினைக்காதீங்க. பொறுப்புணர்வை உணர்ந்து கொள்ளுங்கள். பின்வாங்காத நிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். பின்வாங்க கூடாது. எந்த ஒரு விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்க கூடாது. முயற்சி பண்ணி பார்ப்போம். அட தோல்வியோ வெற்றியோ அது 2வது பட்சம். முதல்ல ட்ரை பண்ணுப்பா. முதல்ல முயற்சி எடு. முயற்சியே எடுக்காம எப்படி நீ தோல்வியா வெற்றியா நீ எப்படி கணிக்க முடியும்? முயற்சி. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் கத்துக்க போறேன். ஒரு முயற்சி எடுங்க. 3வது வசனத்துக்கு வாங்க. 3வது வசனம், நீ வலதுபுறத்திலும் நல்லா கவனிங்க, இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் நல்லா கவனிங்க, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததி என்ன பண்ண? பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். முடியாது ஒன்று என்று இருக்கிற ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் முடித்து காண்பிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்க எல்லாம் சொல்ல, நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்லணும், முடியாதுன்னு சொல்றாங்களா பாப்பா, நீ அதை முடிச்சு காமி. பசங்களை பார்த்து சொல்லே, முடியாதுன்னு சொல்றாங்களா, நீ முடிச்சு காமி. ஆண்டவர் நமக்கு அப்படித்தானே எனர்ஜியை கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல இல்லாத ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா சபையில தான். நம்ம பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா? சபையில பைபிள்ல தேவன் நமக்கு பாசிட்டிவா நிறைய விஷயத்தை பேசியிருக்காரு. சோர்ந்து போகாத, பயப்படாத, கவலைப்படாத, எவ்வளவு விஷயத்தை ஏசப்பா நமக்காக பேசி வச்சிருக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் 4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, ஞானாதே, நீ லட்சை அடைவதில்லை, மறந்து
நிந்தையை நீ நினையாதிருப்பாய் சொல்ல, நீ பயப்படாத. பயப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, பயப்படாத. ஏங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்து ஏய் பயப்படாதடா நான் உன் கூட இருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களே நம்மளை வந்து நான்லாம் உனக்கு 10 பைசா உதவி செய்ய மாட்டேன், அவ்வளவுதான் எல்லாம் நீங்க பாத்துக்கன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை. நீ எந்த இடத்துல வெட்கப்பட மாட்ட. உன் மனசளவுல நீ ஸ்ட்ராங் ஆகும். தோல்வி கூட அடுத்த வெற்றிக்கு அடையாளம் தான் ஒழிய நீ தோற்றவன் அல்ல. சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்ம பூமியின் தேவன் எனப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நன்றாக கவனிங்க. எனக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார், எனக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார். அதனால நான் எதை குறித்தும் கவலைப்பட போறது கிடையாது. என் காலம் அவருடைய கையில் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய காலம் அவருடைய கையில் இருக்கிறது. என் பிள்ளைகள் எதை ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு நானும் ஜெபம் பண்றேன், சப்போர்ட் பண்றேன். ஆனால் தேவன் அதை நிறைவேற்ற முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாசத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன். நம்மளை எப்படி தேவன் அழைத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து நம்ம கைவிடப்பட்ட மனநொந்த ஸ்திரியை போல, கல்யாணம் ஆகி கணவரால் கைவிடப்பட்டவர் போல இருந்தோம் நம்ம எல்லாம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படிதான் இருந்தோமா? அப்படி இருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணார்? செலக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கிறார். இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். உண்மையிலே அப்படிதாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருந்தோம். படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் பாழாய் கிடந்து போன இடத்தையும் பண்படுத்தி பயிர் நிலம் செய்வதற்கு தேவன் நம்ம கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாழாய் கிடந்ததை கட்டுவீர்கள், ஏளனமாய் பார்க்கப்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவார், உயர்த்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கல உன்னை சேர்த்துக் கொள்வேன். நீங்க சொல்ல போக இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இமைப்பொழுது கைவிடுறது என்பது கணவன் மனைவிக்கு இடையே நடக்கிற ஒரு சண்டையில ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசாம இருப்பாங்க பாத்தீங்களா, இருப்போம் பாத்தீங்களா, நீங்கள இருக்க மாட்டீங்களோ, அதைத்தான் சொல்றேன். இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன். கொஞ்ச நேரம் தான் பேசாம இருக்குது. அப்புறம் ஏமா இட்லி கிடைக்குமா, இப்பதான் வீராப்பா சண்டை போட்டு போனீங்க, அட விடுமா நீ வேற அந்த சண்டை, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத சண்டை. இது மாதிரிதான் தேவன் சொல்றாரு. இமைப்பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன். கொஞ்ச நேரம். ஏன் ஆண்டவர் இந்த கொஞ்ச நேரம் கூட கைவிட்டீங்க? நீயும் அப்படி பேசின இல்லப்பா. சரி நான் தான் பேசிட்டேன், நீங்க நானும் அதனாலதான் பேசிட்டேன். ஆண்டவரும் இஸ்ரேல் மக்கள் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்டீங்க? உன்னை நான் கைவிடலப்பா, நீ தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்ட, அதனாலதான் கொஞ்ச நேரம் அப்படி பேசாம இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அதுக்கப்புறம் நானே தானா வந்து பேசிட்டேன் பத்தியா. இங்க வசனம் என்ன சொல்? இமைப்பொழுது நான் கைவிட்டேன். அதைத்தான் இங்க சொல்றாரு. தன்னைத்தானே தேவன் என்ன சொல்றான்னா, அந்த கணவன் மனைவி என்கிற உறவை வச்சுதான் இங்க பேசுறாரு. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக்கொள்ளும். கொஞ்ச நேரம் சண்டையில பேசாம இருந்துட்டேன், ஆனா உருக்கமான இரக்கம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பேசாம இருந்துட்டோம், கொஞ்ச நேரம் நான் உன்னை மறந்தேன், ஆனா திரும்ப நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், சேர்த்துக்கொள்வேன். அடுத்த வசனம் வாசிங்க. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிற. என்ன சொல்ல? அற்ப காலம் ஏதோ ஒரு கோபத்துல, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு என்ன பண்ண. இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற உறவு வச்சு பேசுறாரு. அற்ப காலம் உண்ட, இதெல்லாம் உப்புகள் கூட பிரயோஜனம் இல்லப்பா, இது ஒரு கோபம். இந்த கோபத்துல ஒன்னு நான் கொஞ்சம் திட்டேன், கொஞ்சம் மறந்துட்டேன்,
அதுக்காக உன் மேல அன்பு இல்ல பாசம் இல்லைன்னா அடையாளம் கிடையாது. உடனே வந்து கேட்கறது, என் மேல உண்மையாலே உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இருக்கிறதுனால தான் என் கூட இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை அதிகமா நேசிக்கிறீங்களா? உன்னை நேசிக்கிறதுனால தான் நான் உன் கூட இருக்கிறேன். இங்க வந்து அந்த அந்த குடும்ப உறவை தேவன் இங்க அதிகமாக மென்ஷன் பண்ணி பேசுறார். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஏதோ ஒரு சின்ன சண்டைனால அன்னைக்கு உன் மேல சண்டை போட்டு சாப்பிடாம போயிட்டேன், அதுக்காக எப்பவுமே நான் சாப்பிடாம போயிருவேன்னு தப்பா நினைக்காத. நீ மட்டும் அப்படியே செஞ்சு அப்படி மூடி வச்சுட்டு நீ வெளியில போயிட்டு வந்து பாரு, டிஃபன் காலியா இருக்கும். ஏன் தெரியுமா? அதுதான் அன்பு. அல்லேலூயா, அன்பு. இது வந்து அப்படியே நீடிச்சு நாட்களா இருக்கிறது அல்ல, ஒரு நாள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய கோபம் உன் சகோதரி மேலேயோ வீட்டார் மேல இருந்தா சூரியன் மறையறதுக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும்? சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? ஒப்புரவாயிரணும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் போடும். அதைத்தான் இங்க சொல்றாரு, அற்ப காலமுட கோபம் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார். அடுத்த வாசிங்க, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் இனி பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல் உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இப்ப என்ன சொல்லிட்டார்? நோவா காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி. ஆனா இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். கர்த்தர் சொல்றாரு இந்த வார்த்தையை, இனிமேல் நான் உன் மேல கோபப்பட மாட்டேன். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வளவு நடந்தாலும் கோபப்படாம அவர் அமைதியா இருக்கிறார். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாரோ அந்த ஆண்டவரை நீங்க அதிகமா நேசிச்சீங்கன்னா நீங்களும் அவரை போல அன்புள்ளவர்களாய் மாற முடியும். அப்ப இமைப்பொழுது நடக்கிற அந்த சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் என்னதான் நடக்கதான் செய்யும். ஆனால் அதுக்காக ரொம்ப ஓவரா என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு தூரமா போறது மாதிரி நான் உன்னை விட்டு தூரமா போறேன் அப்படி போயிடக்கூடாது. இமைப்பொழுதுதான் டக்குன்னு சரி சண்டை போட்டோம், அவங்க தான் பேசல, இப்ப அவங்க தான் எதிர்கட்சி. அவர் தானே எதிர் டேபிள்ல உட்காந்துருக்குது யாரு? அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. நான் தான் ஆளுங்கட்சின்னு வச்சுக்கோமே. சரி, நான் தான் ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி. ஆளுங்கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா சட்டத்தை என்ன பண்ண முடியாது, மெஜாரிட்டி இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. எப்படி இப்போ பார்லிமெண்ட்ல மசோதா நிறைவேற்ற முடியல, நான் மட்டும் அதிகாரத்தை கொண்டு வந்து வீட்டுல ஏதாவது ஸ்தாபிக்க நினைச்சேன்னா முடியாது. எல்லாரும் சேர்ந்தா ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சொன்ன ஒரு மனம், எங்க ஒரு மனம் உண்டு அங்க விடுதலை உண்டு. இமைப்பொழுதுதான் சின்ன சின்ன சண்டைகள் தான். அதனால அன்பு இல்லை பாசம் இல்லை அப்படிலாம் யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இது வந்து ஒரு கொஸ்டினா வச்சு கேட்க கூடாது. அன்பு இருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் கூட இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு வார்த்தை கடினமா இருக்கும், சில வார்த்தை கொஞ்சம் மெதுவா இருக்கும். சொல்லுவது இமைப்பொழுது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் திரும்பவும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம மேல் மனதுருகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நம்மேல் மனதிருக்க உடையவர். மலைகள் எல்லாம் விலகி போனாலும் பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எதுவும் நம்மளை விட்டு போகட்டுங்க, ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம மேல் மனதுருக்க முடியவராக இருக்கிறார். அதனால பிள்ளைகளை நீங்க நன்றா புரிந்து கொள்ளணும், எது என்னை விட்டு போனாலும் சரி என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். 11வது வசனம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிபட்டவளே, தேற்றர் அற்றவளே, இதோ நான் உன்
பிரகாசிக்கும்படி வைத்த ஆ, நிலரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி ம். உன் போதும் போதும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிபட்டவளே, பயங்கரமான பிரச்சனையின் போராட்டத்திலும் இருந்து வந்தவர் நம்மை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன் என்று சொல்றாரு. உன்னை தான் நான் பேஸா மாத்த போறேன். நீ தான் பேஸ் மட்டமா மாற போற. ஒரு காரியத்தை செய்வதற்கு நீ தான் முன்னோடியாக இருக்க போகிறாய். அதனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்மை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் நம்முடைய சபையை கொண்டும் ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வழியை உருவாக்குவதற்கு தேவன் ரெடியா இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. உன் பலகணிகளை உன் பலகணிகளின் பலிக்கும், உன் வாசல்களின் மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் ஆ, போதிக்கப்பட்டு நன்றாக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு. அப்படின்னா என்ன? பிள்ளைகளுடைய எஜுகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க மார்க் கம்மியா எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அதை பத்தி இங்க சொல்ல. பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதி. அடுத்தது வாசிங்க. உன் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பெரிதா இருக்கு. நம்ம பிள்ளைகள் மற்ற குடும்பத்தார் போல பிரிந்து போய்விட மாட்டார்கள். தேவன் சமாதானம் உள்ளதாய் மாற்றுவார். 14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கும் தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசுறாங்களா? இல்ல நம்ம பார்வைக்கு அப்படி தெரியுதா? அவங்க என்னதான் பேசுறாங்க? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். 17 வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம், அதை மட்டும் வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. இதோ கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், சத்தமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காது. வாய்க்காது. நீங்க பயப்படக்கூடாது. பி ஸ்ட்ராங். ஆயத்தமா இருங்க, தைரியமா இருங்க, கடவுளை நம்புங்க. ஒரு நாள் வரும்போது நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்